நீண்ட நாட்களாகவே இந்த தாக்குதல் அப்படின்றது திட்டமிடப்பட்டதோ அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட ராணாவை அமெரிக்காவிலிருந்து மிக வெற்றிகரமா ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை, நீதிமன்ற ரீதியிலான நடவடிக்கைன்னு பல நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இந்திய அதிகாரிகள். இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தருணங்கள்ல ஒன்னா இதை பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இதுக்காக மிக நீண்ட ஒரு சட்ட போராட்டத்தை இந்திய அரசு, அது காங்கிரஸ் அரசா இருக்கட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி அரசாகட்டும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கான மிக தீவிரமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வந்தாங்க. வெறும் ஒரு மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களை இந்தியாவில் கட்டமைக்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை ராணா கிட்ட இருந்து பெறுவதற்கான முயற்சிகள் மிக தீவிரமா முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, குறிப்பா பாகிஸ்தான்ல இருந்து யாரேனும் இதுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா, இந்தியர்கள் யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை ராணா கிட்ட இருந்து பெறுவதற்கான முயற்சிகள் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு இருந்தது. ராணாவுடைய அந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன், அந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த நடவடிக்கை அப்படின்றது உலக நாடுகள் பலதாலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது அப்படின்ற பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை அடிப்படையா வச்சு மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்ட நிறைய பேரை இதே மாதிரியான வழிவகையில இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாமும் மிக தீவிரமா எடுக்கப்பட்டுட்டு வந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல நடத்தப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது எழுது.